இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் தெரி சாரி பேபி ஜான். இந்த படத்தில் வருண் தவான், கீர்த்தி சுரேஷ், வாமிகா கபி, ஜாக்கி ஜரேஃப், மியூசிக் தமன், டைரக்ஷன் கைலிஸ், ப்ரொடக்ஷன் அட்லி. தெரி வர்சஸ் பேபி ஜான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவோட எண்டில் பேசுவோம். இப்போ பேபி ஜானோடைய கதையை பற்றி சொல்லிடுறேன். நேர்மையான போலீஸ் அதிகாரியான சத்யா கிட்ட ஒரு கேஸ் ஒன்று வருது, என் பொண்ணை காணோம் அப்படின்ட்டு தேடி பார்க்குறாரு. அது அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒருத்தன் அந்த பொண்ணை கொன்றுவான். அந்த பையனையும் அந்த பொண்ணை எப்படி கொண்டாலோ அதே மாதிரி சத்யா அந்த பையனை கொன்றுவார். தந்தையான ஜாக்கி ஷெராஃப் என்ன பண்ணுறாரு, சத்யாவோட குடும்பத்தை செஞ்சு விட்டுறாப்புல. பொண்ணும் சத்யாவும் கேரளா போயிடுறாங்க. அதன் பிறகு வில்லன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை ஆற்றுறாரு சத்யா. அதனுடைய சாயல் சத்யா தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறத தெரிகிற வில்லனுக்கு அவனை தேடி போய் செஞ்சுடணும் அப்படின்னு விருப்பப்படுறாருல. சத்யா இதுக்கு எந்த மாதிரியான எதிர்வினை ஆற்றுறார் அப்படிங்கிறதான் படம். ஸோ இதுதான் கதை. ரொம்ப குழப்பிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இது தெரியினுடைய கதையை தான் முழுக்க முழுக்க. ஆனால் கேரக்டரை டிசைன் பண்ணது, கிராஃப்ட் பண்ணதை வேறு மாற்றி அமைச்சிருக்காங்க. வில்லன், அந்த டீச்சர் கேரக்டரு, இதெல்லாமே நம்ம யோசிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வச்சுருப்பாங்க. வருண் தவன் இந்த கேரக்டரை முடிஞ்ச அளவுக்கு அவருடைய ஷோல்டரில் ஹோல்டு பண்ண முயற்சியிருக்கார். ஏன்னா இது ஹீரோ பேஸ்டு மாசான ஒரு என்டர்டைன்மெண்ட்டு மூவி. இது தன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்புட்டும் கொடுத்துருக்காப்புல இந்த படத்தில். இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள்லாம் போய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாக்லேட் பாய் தான். வருவாப்பில் 4 பாட்டு, ஒரு 3 சண்டை, லவ் பண்ணிவிட்டு காமெடி பண்ணிவிட்டு அப்படி சிரிச்சுட்டு படத்தை முடிச்சுட்டு போயிடுவாப்பில். இந்த படத்துக்காக உடம்பை ஏற்றி இறக்கி ஒரு மாதிரி பண்ணி விட்ருக்காப்புல இந்த படத்தில். தெரி வர்சஸ் பேபி ஜான் இதை கம்பேர் பண்ணால் சமயத்தில் மோகன்லால் அவருடைய பட ப்ரொமோஷனுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. பாபநாசம் கமல் பண்ணாரே எப்படி இருந்தது அப்படின்னு. அதுக்கு டக்குன்னு யோசிக்காமல் ஒரு பதிலாக சொன்னார், ஒரிஜினல் வெர்ஷன் அது எப்பயுமே இப்படி தான் இருக்கும். அதை தழுவி எடுக்கக்கூடிய படங்கள் அவங்களோட ஊருக்கு தகுந்த மாதிரியும், அவங்களோட கேரக்டருக்கு தகுந்த மாதிரியும், மொழிக்கு தகுந்த மாதிரியும், இடத்துக்கு தகுந்த மாதிரியும் மாறுபடுறப்ப இதனுடைய 100% இதில் கொடுக்கவே முடியாது. அதே தான் இங்கேயும். தெரி அப்படிங்கிறது விஜயனுடைய ஒரு பெஞ்ச் மார்க் மூவியில் இதுவும் ஒன்று. ஒரு சீனை சொல்லணுன்னா, இந்த பெரம்பை பின்னாடி போர்டில் இருந்து எடுக்கிற சீன் அப்படி எந்திரிச்சு கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஆகட்டும், இதை டப்பிங்கில் பார்த்த மற்ற மொழி ஆடியன்ஸ் ஆகட்டும். அவ்வளவு ஹைப்பில் இருக்கும் அந்த சீனு. இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஹிந்தியில் பார்த்துட்டிங்க சிரிச்சிடுவீங்க. ஹிந்திக்கு அது வேறு மாதிரி, அது வேறு ஒரு இது இருக்கும். ஒரிஜினல் வெர்ஷன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது எப்பயுமே ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணால் அது அந்த டாப்பில் தான் அது இருக்கும். அதே போல் அந்த பையன் இறந்தப்போ மகேந்திரன் அவர்கிட்ட விஜய் சொல்லுவார், அவங்க அண்ணன் விஜயா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிற சீனு, அது ஒரு பெரிய மாஸ். இங்கே நம்ம கம்பேர் பண்ணோம்னா அது அவ்வளவுக்கு நமக்கு ஒன்றும் இது இல்லை. ஆனால் பின்னாடி தமன் அப்படி ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாப்புல. ஒவ்வொரு சீனுக்கும் மியூசிக்கில் புல்லரிக்கிற விஷயங்களை மியூசிக்கில் எவ்வளோ தூரம் ஒரு மாஸ் எஃபெக்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காப்புல தமன். வருண் தவானு நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு படத்தை அப்படியே டிட்டோ பண்ணக்கூடாது. அவருடைய இன்புட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை எவ்வளோ தூரம் முன்னெடுத்து வைக்கிறாரு, எஃபர்ட்டை போடுறாரு அப்படிங்கிறத எந்த விதத்துலேயும் பெரிய அளவுக்கு அதோட டிட்டோ தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதான் உண்மை. இதை கம்பேர் பண்ணால் இன்னொரு படம் போக்கிரி. தெலுங்கில் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். தமிழோட கம்பேர் பண்ணுறப்போ தெலுங்கு செமையாக இருக்கும். மகேஷ் பாபுவோடைய மேனரிசம் ஆகட்டும், ஸ்டைல் ஆகட்டும், அதை கம்பேர் பண்ணுறப்ப விஜய்க்கு அது செட் ஆகாது. தெலுங்கு ஆடியன்ஸ் அதை கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது போல் தான் இந்த தெரியும் பேபி ஜானும். ஸோ ஒரிஜினல் வெர்ஷன் தான். டைரக்டர் கலீஸ். கீன்னு ஒரு தமிழ் படம் ஒன்று பண்ணார். அடுத்தது தவானுடைய செகண்ட் யூனிட் டைரக்டர் இவர். அட்லியோட நெருங்கிய நண்பர். இந்த படம் அவருக்கு அடுத்து ஹிந்தியில் இன்னொரு ஓப்பன் அப் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய ரிவ்யூ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.